இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். மத்தேயு 7:15. Today's Bible verse: Beware of false prophets who come to you in sheep's clothing, but inwardly they are ravenous wolves. Matthew chapter 7:15. ஒரு கோடை காலம் அது. ஒரு வீட்டின் அருகில் இருந்த மரத்தில் உள்ள பறவைகள் திடீரென்று குழப்பமான ஓசை எழுப்பின. அங்கு உள்ளவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்பொழுதும் சந்தோஷமாக பாடும் பறவைகள் மரங்களிலிருந்து அலறல் ஓசைகளை எழுப்பியது ஏன் என்பதை அங்கு உள்ளவர்கள் சற்று தாமதமாகத்தான் உணர்ந்தார்கள். சூரியன் மறையும் போது ஒரு பெரிய பருந்து அந்த மரத்தின் உச்சியில் வந்து அமர்ந்தது. அதை உணர்ந்த அனைத்து பறவைகளும் பயத்தில் சிதறி தங்களுக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து தப்பித்து பறந்து செல்லும் போது எச்சரிக்கை ஒலி எழுப்பின. அன்பானவர்களே, இதேபோல் நமக்கும் வேதாகமம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து எச்சரிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, தவறான போதனைகளுக்கு விரோதமான எச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். நாம் கேட்பதை நாம் சந்தேகிக்க கூடும். எவ்வாறாயினும் நம்முடைய பரலோக தகப்பன் நம்மீது அவருக்குள்ள அன்பின் நிமித்தம் அத்தகைய ஆவிக்குரிய ஆபத்துகளை நமக்கு தெளிவாக்குவதற்கு வேதத்தின் மூலம் தெளிவை தருகிறார். இயேசு கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்று எச்சரிக்கிறார். மேலும் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றும் எச்சரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று வேதாகமம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இது போன்ற வார்த்தைகளில் தேவனுடைய பாதுகாக்கும் அன்பு மறைந்திருந்து நமக்கு அவ்வப்போது வார்த்தையின் மூலம் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, தங்களுக்கு மாம்ச ரீதியாக ஏற்பட போகிற ஆபத்தை குறித்து பறவைகள் ஒன்றையொன்று எச்சரித்தது போல ஆவிக்குரிய ஆபத்துகளிலிருந்து நம்மை எச்சரிக்கும் வேதத்தின் சத்தியங்களுக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.